தினேஷ், ம் சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் மேடம் வந்துடுறேன். சார் உட்காருங்க. ம் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்போதான் ஸ்பார்க் ஆச்சு. எனக்கு இப்படிதான் அடிக்கடி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். நானும் உங்களை மாதிரி பெஸ்ட் கிரியேட்டர் பிரெயின்னா சும்மா இருக்காதுல்ல. இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்க சார். நம்ம படத்தோட ஷூட்டிங்க ஃபாரின்ல வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? சார் என்ன சார் இது? எதுக்கு சார் ஃபாரின்? நம்ம கதை காட்டில் நடக்க போகிற கதை. அப்படி இருக்கும்போது ஃபாரின் தேவையா சார்? லோக்கல் காட்டுக்கு பதிலா ஃபாரின் காடு. தினேஷ், நீங்க யோசிக்காம பேசுறீங்க. சினிமால எதையும் பெருசா யோசிக்கணும். பெருசா யோசிச்சு பெருசா பண்ணணும். அப்பதான் படத்துக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். பிசினஸும் நல்லா இருக்கும். நீங்க யோசிங்க. லோக்கல் காட்டுல எடுக்கிற மேட்டரை ஆப்பிரிக்கா காட்டுல எடுக்கலாம். அமேசிங்கா இருக்கும். அங்கதான் ரிவர் எல்லாம் ரிவர்ஸ்ல ஓடும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான லொகேஷன் கிடைக்கும். சார் ரிவர் எப்படி சார் ரிவர்ஸ்ல ஓடும்? ஓடும் மேன். ஆப்பிரிக்கா காட்டுல ஓடும். ஓடுற மாதிரி நாம காட்டுவோம். என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்ளாஸ் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கா காட்டுல ஷூட் பண்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க படத்துக்கு விளம்பரம் பண்றப்போ முதல் முறையாக முழுக்க முழுக்க ஆப்பிரிக்கா காட்டுல எடுக்கப்பட்ட படம்னு கேப்ஷன் வைக்கலாம். எப்படி இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் டெரர் ஆயிடுவாங்க. சேட்டலைட் பிசினஸும் பிச்சுக்கும். என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க தினேஷ். புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் சார். புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். ஏன்னா we are sailing on the same boat. இந்த படம் முடியறப்ப நாம பெரிய ரேஞ்சுக்கு போயிடுவோம். இன்னொரு ஐடியா கூட இருக்கு. அந்த டூயட்டை டீப் சீல பண்றோம். ஒரு ஷிப் ஹையர் பண்ணிப்போம். கருங்கடல்ல ஷூட் பண்ணுவோம். கருங்கடல்ல எடுக்கப்பட்ட பாடல் காட்சின்னு விளம்பரம் பண்ணுவோம். என் ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி குதிப்பாங்க மேன். நமக்கு நோ லிமிடேஷன்ஸ். உலகம் முழுக்க ஷூட் பண்றோம். ஓகே, நீங்க இத பத்தி பேசுங்க. ஸ்கிரிப்ட்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணனும்னா பண்ணிக்கோங்க. நான் டிராவல் ஏஜென்சி கிட்ட பேசி கொட்டேஷன் வாங்குறேன். பை தி பை, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே, நீங்க போய் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். நான் என் டீம் கிட்ட பேசுறேன். ஓகே. காவேரி டிராவல்ஸ். சொல்லுங்க சார். ராஜன், குட் மார்னிங். நான் பிருத்வி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். சார் சொல்லுங்க சார். இப்போ எனக்கு ஒரு கொட்டேஷன் வேணும். என்ன கொட்டேஷன் சார்? ஆப்பிரிக்கா காட்டுல ஒரு 20 டேஸ் ஷூட் இருக்கு. ஒரே ஷெட்யூல். ஓகே சார். ஃப்ளைட்டு, அங்க தங்குற செலவு, ஃபுட்டு, இதுக்கெல்லாம் பக்கா கொட்டேஷன் வேணும். ஓகே சார், பண்ணிடலாம் சார். ஓகே. நான் நாளைக்கு பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். டீட்டெயிலா எனக்கு ஒரு மெயில் பண்ணிருங்க. ஓகே? ஓகே சார், அனுப்பிடுறேன். ஓகே. பாய். பாய் சார். காட்டுல வச்சு காதல சொல்ற முதல் காதலன் நான் தான். என்ன தினேஷ்? இன்னும் 4 நாள்ல ஷூட்டிங் வர கிளம்பணும். இவர் என்னடானா புதுசா கலாட்டா பண்றாரு. என்ன தினேஷ் சார் என்ன சொன்னாரு? ஷூட்டிங்க்கு ஃபாரின் போலாமான்னு கேக்குறாரு. ஃபாரின்ல ஷூட்டிங்கா? எப்படி ஃபாரின்ல எடுக்க முடியும்? நம்ம கதைக்கு அது சாத்தியமே இல்லையே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவும் இவரு, ப்ரொடியூசரும் இவரு. எதுவுமே எதிர்த்து பேச முடியல. எங்க போலாங்கிறாரு? ஆப்பிரிக்கா காட்டுக்கு போலான்றாரு. என்ன ப்ரோ விளையாடுறாரா? எப்படி நேட்டிவிட்டி கிடைக்கும்? நம்ம மொத்த கதையும் நம்ம நாட்டு வனப்பகுதியில் நடக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதை எப்படி ஆப்பிரிக்கால வச்சு மேட்ச் பண்ண முடியும்? ஏய், அங்கெல்லாம் மலைவாசினை காட்ட முடியுமா? டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க. அதோட யாருக்கும் அங்க தமிழும் தெரியாது. டைலாக்ஸ் பேச வேண்டிய கேரக்டர்லாம் அங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா?
தினேஷ், ம் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். ம்